பிரைஸ் தி லார்ட் கிறிஸ்டினா, ஏன் சோகமா இருக்க? ஏன் இவரு கிறிஸ்டினா? உனக்கே தெரியும் கெட்ஸி, கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது, இன்னமும் குழந்தையே இல்லை. என் மாமியார் இதை சொல்லி சொல்லி குத்தி குத்தி காட்டுறாங்க. என் வீட்டுக்காரருக்கும் சொன்னா புரியவே மாட்டேங்குது. போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பண்ணாத செலவு இல்லை, எவ்வளவோ செலவு பண்ணிட்டோம். இன்னும் எங்களுக்கு குழந்தை இல்லை, என்ன பண்றதுன்னே தெரியல கெட்ஸி. ஓ, இதுதான் உன் பிரச்சனையா? இதை குறிச்சு முதல்ல நீ ஜெபம் பண்ணியா? சபையிலேயே உன்னை பாக்குறது இல்ல, முதல்ல சபைக்கு ஒழுங்கா வரியா இல்லையா? காலையில எழுந்து ஜபம் பண்ணோன்னு நினைக்கிறேன், ஆனா பண்ண முடிய மாட்டேங்குது. அதான் மாசத்துல 2 வாட்டி சபைக்கு போறல கெட்ஸி. உனக்கு வேதத்துல அண்ணால பத்தி தெரியும்ல, ஆலயத்துக்கு போய் அவ இருதயத்தை ஊற்றி அவ ஜெபம் பண்ணதாலதான் ஆண்டவர் அவளுக்கு இறங்கி அவளுக்கு அழகான ஆண் குழந்தையை கொடுத்தாரு. அதே மாதிரி உனக்கும் ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பாரு. அவர் தாமதிக்கிறாரே தவிர தடை பண்ற தேவன் இல்லை. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒழுங்கா நீ ஆலயத்துக்கு போய் அவரை தேடு. மனுஷன்கிட்ட உட்காந்து உன் தேவையை சொல்றதுக்கு பதிலா அவர்கிட்ட போய் சொல்லு. சொன்னா அவர் உன் தேவைகளை செய்வார். சரி கெட்ஸி, இனிமே சபைக்கு சரியா போறேன், தினமும் ஜபம் பண்றேன். மனுஷங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போ, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஆனா ஆண்டவரை தேட மறந்துட்டேன். இனி ஆண்டவரை நிச்சயமா தேடுறேன். ஏசப்பா, என் மன வேதனையை நீர் அறிவீர். சாராளுக்கு இறங்குனதை போல எனக்கும் நீர் இறங்குங்கப்பா. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவில் அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயம் வரும். அது தாமதிப்பதில்லை. ஆமென்.